ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றிக்கார கண்ட்லேருந்து கல்யாணம் பேசுகிறேன். நிறைய மாணவர்கள் என்கிட்ட என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, என்னோட கட் ஆஃப் மார்க் 180க்கும் குறைவாக தான் சார் வரும், நான் உடனே மேனேஜ்மெண்ட் கோட்டா போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு காரணமாக ஒரு சில வீடியோஸை சொன்னாங்க, சரிங்களா? ஸோ அவங்களுக்காக நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், யூடியூப்பில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 184 மதிப்பெண்ணில் அதை விட குறைவாக எடுத்திருந்தா கூட ஒரு நல்ல கல்லூரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு நிறைய மாணவர்கள் சார் அந்த கல்லூரிகளோட லிஸ்ட்டை எங்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 170 கட் ஆஃப் எடுத்தாலே சிறந்த கல்லூரிகள் இருக்கு இல்லையா, அதோட லிஸ்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ லிஸ்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய டிஸ்க்ளைமரை கொஞ்சம் தெளிவாக கேட்டுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிற கண்டென்ட் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு, இந்த கல்லூரிகளோட லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் இல்லையா, இது எல்லாமே ரேங்க் அடிப்படையில் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு ஆர்டரில் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, இதில் கொடுத்துருக்கக்கூடிய கல்லூரிகள் எல்லாமே குறைந்தபட்சம் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு 85% அதிகமாகவும், அதே மாதிரி ஆவரேஜ் சேலரேஜ் 4 lakh per annum அதிகமாகவும் இருக்கக்கூடிய நல்ல பிளேஸ்மெண்ட் கொடுக்கக்கூடிய கல்லூரிகள் தான் நம்ம கொடுத்துருக்கோம், சரிங்களா? இதில் சில கல்லூரிகள் கொடுத்துருக்கேன், இன்னும் சில கல்லூரிகளுடைய லிஸ்ட்டு நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், அது கூடிய சீக்கிரம் நான் கொடுக்குறேன், சரிங்களா? அதுக்கப்புறம் மிக மிக முக்கியமான டிஸ்க்ளைமர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகளில் நீங்கள் எந்த கல்லூரியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, அந்த கல்லூரியை கண்டிப்பாக நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும். மிக முக்கியமாக அதோடைய ஃப்ரண்ட் ஆஃபீஸை மட்டும் பார்த்துடாதீங்க, முழுசாக கல்லூரியை சுற்றி பாருங்கள். நீங்கள் சேரக்கூடிய ஒரு கோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பர்டிகுலர் கோர்ஸ்க்கு ஃபேக்கல்ட்டிஸ், ஃபெசிலிட்டிஸ், ஒர்க் ஷாப்ஸ், லேப்ஸ் எல்லாமே அந்த கல்லூரியில் இருக்கான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபீ ஸ்ட்ரக்சரை பாருங்கள், சரிங்களா? ஸோ 4 வருஷம் இந்த ஃபீஸை நம்மளால் கட்ட முடியுமான்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டையும் பார்த்துட்டு அந்த கல்லூரியில் ஜாயின் பண்ணலாமா வேணாமான்றதை முடிவு பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ கடைசியாக நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் போடக்கூடிய கல்லூரிகளாக இருக்கட்டும், இல்லை கோர்ஸஸாக இருக்கட்டும், அல்லது அட்மிஷன் ப்ரொசீடிங்ஸாக இருக்கட்டும், அதில் ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எங்கிட்ட கேட்குறதுக்காக நான் ஒரு வசதி செஞ்சு கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கமெண்ட் பாக்ஸில் கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணி உங்களோட கொஸ்டின் அனுப்புங்க. கூடிய சீக்கிரம், அதாவது 12th ரிசல்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி உங்களுக்கு தேவையான தகவல்களை சொல்லுவாங்க, சரியா? ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சரியா? ஸோ இதில் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய கல்லூரி ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சென்னை. இங்கே பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 90%க்கும் அதிகமான பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இதோடைய கவுன்சிலிங் கோடு 1324. இது ஒரு அட்டானமஸ் ப்ரைவேட் காலேஜ். இதோடைய கட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்குரிய கட் ஆஃப் 2024 பார்த்தீங்க அப்படின்னா ஓசிக்கே 178.5 தான், பிசிக்கு 175, பிசிஎம்க்கு 169, எம்பிசிக்கு 170.5, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 142.5, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கட் ஆஃப் வரல, அதாவது அதில் ஜாயின் பண்ணலன்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கே உங்களுக்கு பிசிக்கு 175 தான் வருது. ஸோ ஈஸி மாதிரியான கோர்ஸ்க்கு இன்னும் கட் ஆஃப் குறையும், சரிங்களா? ஸோ உங்களுடைய கட் ஆஃப் 170 இருந்துச்சுன்னா இந்த கல்லூரியில் உங்களுக்கு நல்ல சீட்டே கிடைக்கும், சரியா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ், சென்னைன்னு சொன்னால் கூட சென்னையிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருக்குது. இதுடைய கவுன்சிலிங் கோட் 1112. இதுவும் பிளேஸ்மெண்ட் நல்லா கொடுத்துட்ருக்காங்க. இது ஒரு ப்ரைவேட் அட்டானமஸ் மைனாரிட்டி காலேஜ். இதுடைய கட் ஆஃப் மார்க் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 181 இருக்குது. பட் மற்ற கேட்டகரிக்கு குறைவாக தான் இருக்குது பாருங்களேன். பிசிக்கு 176.5, பிசிஎம்க்கு 167.5, எம்பிசிக்கு 174, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 150, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கல, சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருச்சியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்லலாம். இதுடைய கவுன்சிலிங் கோட் 3465. இது பியூர் கவர்மெண்ட் காலேஜ். இருந்தாலும் கூட இங்கே பிளேஸ்மெண்ட்டும் மற்ற ஆவரேஜ் சேலரி நல்லாவே கொடுத்துட்ருக்காங்க. இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 185 வருது. பட் பிசிஎம்க்குலாம் பார்த்தீங்கன்னா 177.5 தான். அதே மாதிரி எம்பிசிக்கு 178.5 வருது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 164.5 வருது. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் இதில் ஜாயின் பண்ணல. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 177 இருக்கும்போது ஈசிக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் குறைவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் இல்லாமல் ஈசி மாதிரியான கோர்ஸுக்கும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு நல்ல கல்லூரியாக இருக்குது. அடுத்து கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட். இது ஒரு ப்ரைவேட் அட்டானமஸ் கல்லூரி. இங்கேயும் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்லாம் நல்லா இருக்குது. நீங்கள் லாஸ்ட்டு 3 years எடுத்து பாருங்கள். அதேமாதிரி இதோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2735. இதில் கட் ஆஃப் மார்க் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 182 இருக்குது, பிசிக்கு 179.5 இருக்குது, பிசிஎம்க்கு 172.5 இருக்குது, எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 177.5, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 145, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 188, சரிங்களா? ஸோ எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸோட எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கே கட் ஆஃப் கூட இருக்குது, சரியா? ஸோ இது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஈஸி மாதிரியான கோர்ஸுக்கு இன்னும் குறைவாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலி. ஸோ மொத்தம் ரீஜனல் கேம்பஸ் மொத்தம் 3 இருக்குது. ஒன்று கோயம்புத்தூரில் இருக்குது, இன்னொன்று திருநெல்வேலி, இன்னொன்று மதுரையில் இருக்குது.
ஸோ இது திருநெல்வேலியில் இருக்குது, நல்ல பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. மதுரையோட ரீஜனல் காலேஜுமே நல்ல பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்கதா வந்து நான் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா நான் நேரடியாகவே போயிருக்கேன். ஸோ இன்னும் ஒரு 5 வருஷத்துலாம் பார்த்தீங்கன்னா மதுரை ரீஜனல் கேம்பஸும் நல்ல ஒரு இடத்துக்கு வந்துடும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் கூட நான் வந்து திருநெல்வேலியில் இருக்கிறத பார்த்துலாம். நம்ம இது வந்து 4020 கவுன்சிலிங் கோட். இது அண்ணா யூனிவர்சிட்டி கான்ஸ்டிடியூஷன் காலேஜ். கட் ஆஃப் மார்க் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 180, பிசிக்கு 171.5, பிசிஎம்க்கு 179, எம்பிசிக்கு வந்து 166.5, எஸ்சிக்கு வந்து 161.5 இருக்குது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதில் ஜாயின் பண்ணல. சரிங்களா? ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு இந்த மார்க் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கோர்சஸ்க்கு வந்து இன்னும் குறைவாக தான் இருக்கும். அடுத்து சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்ரீபெரும்புதூர். இது வந்து கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 1216. இது ஒரு ப்ரைவேட் அட்டானமஸ் கல்லூரி. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே கொடுப்பாங்க. பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அபவ் 93% மேலே இருக்குது. ஆவரேஜுக்கு சேலரியும் பார்த்தீங்கன்னா அபவ் 4.5 lakhs மேலே இருக்குது. இங்கே கட் ஆஃப் மார்க் பாருங்கள். ஓசிக்கு 185, பிசிக்கு 177, பிசிஎம்க்கு 172, எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 171, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 142, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 117. சரிங்களா? அடுத்து நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரை. ஸோ இதோடைய கவுன்சிலிங் கோட் 5010. அண்ணா யூனிவர்சிட்டி கான்ஸ்டிடியூஷன் காலேஜ். இது கம்ப்யூட்டர் சயின்ஸுடைய கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 179, பிசிக்கு 174, பிசிஎம்க்கு 176.5, எம்பிசிக்கு 169, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 159 இருக்குது. சரிங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் இப்போ கொடுத்துருக்கிறது வந்து ஒரு சின்ன லிஸ்ட்டு தான். இன்னும் கூட என்னால் ஒரு 25 கல்லூரிகளுக்கு மேலே கொடுக்க முடியும். பட் அதுக்கு ஆராய்ச்சி நடந்துட்டுருக்கு. அந்த ஆராய்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டையும் நான் கொடுக்குறேன். இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா சாய்ஸ் லிஸ்ட்டும் நம்ம ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட் ரவுண்டுக்குரிய, செகண்ட் ரவுண்டுக்குரிய, தேர்ட் ரவுண்டுக்குரிய சாய்ஸ் லிஸ்ட்டும் நம்ம ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். ஸோ கூடிய சீக்கிரம் அந்த வீடியோலாம் வரும். யாரும் அவசரப்பட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா போக வேணாம். ஒரு சின்ன கணக்கு சொல்கிறேனே, நீங்கள் கோயம்புத்தூர் இருக்க ஒரு நல்ல கல்லூரியில் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலமாக ஜாயின் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கும் சேர்த்து கல்லூரி கட்டணம் வந்து ஒரு 5 லட்ச ரூபா வரைக்கும் வரும். ஹாஸ்டல் கட்டணத்தையும் சேர்த்திங்க அப்படின்னா ஒரு 9 லட்ச ரூபாய்க்குள்ளே வரும். இதுவே நீங்கள் அதே கல்லூரியில் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்ந்தீங்க அப்படின்னு சொன்னால் கல்லூரி கட்டணம் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 9லேருந்து 11 லட்ச ரூபா வரும். இது போக ஹாஸ்டல் கட்டணம் அதே தான், பழையது தான் வரும். இதை விட வந்து மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா 3 லட்ச ரூபாலேருந்து 12 லட்ச ரூபா வரைக்கும் வந்து டொனேஷன் வாங்குறாங்க. ஸோ அதனால தான் மேனேஜ்மெண்ட் கோட்டா போக வேண்டாம், தமிழ்நாடு கவுன்சிலிங் மூலமாகவே, அதாவது டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலமாகவே நீங்கள் சீட் எடுங்க நாங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சீக்கிரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.